வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவன் படைப்பின் காரணர் களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரே குயவனுடைய கையிலே களிமண்ணாய் என்னை உம்முடைய திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் உமக்கு பிரியமான பாத்திரமாய் ஆண்டவரே நீர் என்னை வணைந்து கொள்ளும். ஆண்டவரே நான் பெருமையான பாத்திரமாய் இருப்பேன், ஆனால் என்னை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இந்த நாளிலே மாற்றும். ஆண்டவரே குறைவுள்ளவனாய் நான் வந்திருப்பேன், ஆனால் நான் திரும்பி போகும்போது நிறைவுள்ளவனாய் கடந்து போகணுமே. இயேசுப்பா நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நாளில் எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தாராவது மாதத்திலும் ஆண்டவரே உடைய திரு சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் தமது தேசத்தின் நன்மையை நமக்கு கொடுப்பார், பலனை கொடுப்பார் என்ற வார்த்தையின்படியா இந்த நாளிலே நன்மையை கர்த்தர் கொடுப்பீராக. பலன்களை நம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகபத்திரமாய் கொண்டு வருவீராக. நல்ல பாடல்களை கர்த்தர் தாரும். ஆண்டவரே பாடுகிற பிள்ளைகள் மேல தேவனுடைய அபிஷேகத்தை நிர்வகியும். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள் மேல, பிஎஸ் சிஸ்டத்தின் மேல ஆண்டவரே, எலக்ட்ரிசிட்டி மேல எல்லாம் தேவனுடைய கரம் இருப்பதாக. எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றும். காலநிலைகள் எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஊழியருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக. எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன்.
இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சொல்லுங்க எல்லாரும், நல்ல கைத்தட்டி பாடுங்க. பாம்பின் மேலும் நடந்தே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுங்க, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்னும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை.
எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா 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 ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சென்னையில் புதுவாழ்வு ஏஜி சர்ச் NLAG சபையில் அவங்க ஒரு ஏரியா ரீஜனல் பாஸ்டராக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. NLAGயில் கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு பிறகு அந்தமானுக்கு குடும்பமாக வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 7 வருஷத்துக்கு பிறகு வந்த இந்த அருமையான பிள்ளைகள் இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அருமையான பாஸ்டர் பால்ராஜ் அவர்களையும் அவருடைய துணைவியார் பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டுவோம். அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலே, இந்த அந்தமான் தீவிலே இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க ஆண்டு கொடுத்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எங்களை அன்போடு கூட அழைத்த அருமையான பாஸ்டர் மூத்த ஊழியர் ஐயா எபனேசர் ஐயா அவங்க குடும்பத்துக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அந்தமான் தீவிலே ஏஜி சபைகளுக்கு தலைவராக இருக்கிற பாஸ்டர் அவங்களுக்கு அவங்களுடைய சபையிலே ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நம்முடைய புதுவாழ்வு திருச்சபையின் தலைமை போதகர் டாக்டர் டி மோகன் ஐயா அவர்கள் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகள் உன் பாதையிலே, பெருந்துன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே, பெருந்துன்ப வேளைகளில், பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால். செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை, நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால். செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கெபியிலோ அக்கினியிலோ, சிங்கக்கெபியிலோ அக்கினியிலோ, அவர் சமூகம் உள்ளதினால்
அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனை இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களை கொண்டு வந்தீர். கடந்த 5 மாதங்கள் நடத்தின எபனேசர் இந்த புதிய மாதத்திலும் பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த சபையிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீராக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த சபையிலே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காலையிலே அந்தமான்ல ஸ்கூல் லைனில் அந்த சர்ச்சில் செய்தி கொடுத்துட்டு வரதுனால கொஞ்சம் லேட் ஆயிட்டு, ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். ஆமென். ஹல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, தடைகளை நீக்கி போடுகிற தேவன், நம்முடைய தேவன் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்பதாக நடந்து போவார். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசுகிற தலைப்பு, தடைகளை நீக்குகிற தேவன் உங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர். He is Almighty God. Nothing can impossible with our Lord Jesus Christ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். தம்முடைய வாயின் வார்த்தையினாலே அண்ட சராசரங்களை உருவாக்கினார். இந்த அந்தமான் தீவில் வந்து இந்த தீவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக கர்த்தர் படைத்திருக்கிறார். அதையெல்லாம் ஒவ்வொரு இடமா பார்க்கும்போது நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இந்த தீவே இவ்வளோ அழகாக இருக்குன்னா நம்முடைய தேவன் எவ்வளோ அழகாக இருப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது புதுமையாக இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ நேச்சுரலாக படைத்திருக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய தேவன், அவரால் கூடாத காரியம். அப்போ நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் இந்த முறை இங்கே வந்து 2019 வந்திருக்கிறேன். கல்யாணம் ஆன போது 2009 வந்திருக்கிறேன். இது 3வது டைமாக இங்கே வர்றேன். பாஸ்டருடைய அறிமுகம் கடந்த ஒரு சில ஆண்டுகள் தான் எனக்கு கிடைத்தது. ஆகையால் பாஸ்டர் அவங்க அன்போடு எங்களை அழைத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில். நிச்சயமாகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பல தேவைகள், பல சவால்கள், பல போராட்டங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்பதாக போகிறார். ஆகையால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். மை பிரசன்ஸ் shall go before you. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகையால் நாம் பயப்பட தேவையில்லை. ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. I will go before thee, will level the mountains. நமக்கு முன்பதாக இருக்கிற எப்பேற்பட்ட தடைகள், போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாம் கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகையால் இந்த காலை ஆராதனையில், இந்த புதிய மாதத்தில், இந்த மாதத்தை எப்படி நடத்த வேண்டும், பிள்ளைங்களுடைய ஃபீஸ் காரியங்கள், பிள்ளைகளுடைய அட்மிஷன் காரியங்கள், இந்த மே ஜூன் வந்தாலே இந்த காரியங்கள் தான் நமக்கு அதிகமாக நிற்கும்.
எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தகப்பன் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகையால் நாம் சோர்ந்து போக தேவையில்லை. தடைகளை தாண்டி ஓடுகிற ஓட்டத்தை குறித்து நாம் பார்த்துருப்போம். 100 மீட்டர் ஓட்டம், 100 மீட்டர், இதெல்லாம் நேரடியாக ஓடுவாங்க, வேகமாக ஓடி முடிச்சிடலாம். ஆனால் அந்த தடைகளை தாண்டி ஓடுகிற ஓட்டத்தில் அவ்வளோ சுலபமாக நம்மளால் ஓட முடியாது, ஸ்பீடாக ஓட முடியாது. அதுலேயும் நிறையா அந்த விளையாட்டு வீரர்கள் அந்த தடைகளை தாண்டி கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க, ஒரு தடை இருக்கும். அதை தாண்டினவுடனே அடுத்து கொஞ்சம் தூரம் ஓடுவாங்க, இன்னொரு தடை இருக்கும். இப்படி பல தடைகள், சேலஞ்சஸ் அவங்க முன்னாடி இருக்கும். அதெல்லாம் தாண்டினா தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதையும் தாண்டி ஓடுவதற்கு அந்த வீரர்கள் பிராக்டிஸ் எடுத்து இந்த தடை தாண்டி ஓடுகிற ஓட்டத்தில் தாண்டி ஜெயிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் பல சவால்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. பல ஹிண்ட்ரன்ஸ், தடைகள் எல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயமாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் அதை நீக்கி போடுகிற ஒரு தேவன் கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால தான் யோபு சொல்லுகிறார், தேவரீ நீ சகலத்தையும் நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவரை தடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் தடைகளை நீக்குகிற தேவன் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். தடைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, அவள் கர்ப்பத்தை கர்த்தரோ அடைத்திருந்தார் என்று நான் 1 சாமுவேல் 1வது அதிகாரம், நீங்க நமக்கு தெரிந்த வசனம் தான், நமக்கு நேரம் இல்லாதனால நீங்க வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. அல்ல, அன்னாளை குறித்து பார்க்கும்போது அவளுக்கு ஒரு தேவை இருந்தது. அவள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு தடை, குழந்தை இல்லை. திருமணமானா குழந்தைக்காக அநேகர் எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு வருடத்திலேயே அநேகர் கேட்பாங்க, பிள்ளை இல்லையா என்று சொல்லி. இந்த அன்னாளுக்கு மனமடிவாக்குகிற அளவுக்கு மனிதனுடைய வார்த்தை அவளை காயப்படுத்துகிறது. ஆனால் அன்னாள் கர்ப்பத்தை தேவனே அடைத்திருந்தாள். அவள் வாழ்க்கையில் ஒரு தடை. ஏன் ஆண்டவர் அவர் தடை செய்கிற தேவனா? ஏன், எப்படி நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் காணப்பட்டாள் என்று சொன்னால், மிகுந்த மனக்கிலேசம். நாம் எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் நம்ம உள்ள சோர்ந்து போயிடும். நம்ம விரும்புகிற காரியம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம விரக்தி ஆயிடுவோம், பலவீனமாயிரும். அந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலும் அவள் எதிர்பார்த்துக்கிற காரியம் கிடைக்கல. ஆண்டவரே தடை பண்ணியிருக்க. சில காரியத்தில் ஆண்டவர் ஏன் தடை பண்றாருன்னு சொன்னா, அவர் நன்மைக்கு ஏதுவாக தான் எல்லாத்தையும் செய்வார். ஆமென். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அப்ப அவ வாழ்க்கையில தடையா இருந்த போது ஆண்டோடைய சமூகத்தில் அவ போய் மனம் கசந்து அழுகிறான். இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களா நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அவ தேவாலயத்துக்கு போய் அழுகிறான். அநேக ஜனங்கள் தங்க இருதயத்தில் மனக்கிலேசம், துக்கம், வேதனை, போராட்டம், பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் வீட்டிலேயே உட்காந்துருவாங்க. இந்த சோர்வு என்கிற ஆயுதம் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம். எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குனாரு, ஜனங்களை கர்த்தருக்கு நேரா திருப்பினார். வல்லமையுள்ள ஊழியக்காரர். ஆனா ஒரு எசபேலுடைய வார்த்தை அந்த எலியாவை சோர்வுக்குள்ளாக்கி சூறைச்செடியில போய் படுத்துட்டார். போதும் ஆண்டவரேன். ஆனா ஆண்டவர் அதன் நடுவிலிருந்து எலியாவை தட்டி எழுப்பினார். ஹல்லேலூயா. சோர்வு நீங்க அவனுக்கு போஜனம் கொடுத்தார். அதே போலதான் அன்னாள் தேவாலயத்தில் போய் ஏன் ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று சொன்னா, ஆண்டவருக்கு ஒரு தேவை இருந்தது. ஹல்லேலூயா.
என்ன தேவை? இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி வேணும். அதற்காக அன்னாள் கற்பத்தை அடைத்திருந்தார். அன்னாள் தேவனுடைய தேவையை அறிந்து அவள் ஜெபித்தாள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய தேவையை அறிந்து ஜெபிக்கும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை இருக்க தடைகள் மாறும், போராட்டங்கள் நீங்கும். அந்த அன்னாள் அவள் தேவாலயத்தில் போய் மனம் கசந்து அழுகிறாள், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். கண்ணீரின் ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. இந்த பட்டணத்திற்காக, இந்த அந்தமான் தீவுக்காக, இந்த இந்திய தேசத்திற்காக, எழுப்புதலுக்காக நாம ஜெபிக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை, எல்லோரும் ரட்சிக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அந்தமான்ல ஏறக்குறைய 38 தீவுல ஜனங்கள் இருக்கிறாங்க. சுமார் 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க. எல்லாம் ரட்சிக்கப்படணும், அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆமென், ஹல்லேலூயா. அன்னாள் தேவாலயத்தில் அழுது விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறாள், பரிந்து பேசி ஜெபிக்கிறாள், கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறாள். அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த அந்தமான் தீவில் வந்து அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தின ஊழிய காரியங்களை சொல்லும்போது இந்த சபைக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நிச்சயமா காரியங்களை கைக்கூடி வர பண்ணுகிற தேவன். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அன்னாள் தேவனுடைய தேவையை சந்திப்பதற்கு எதற்கு நமக்கு சொந்தமாக கட்டட வேண்டும்? அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆராதிப்பதற்கு ஒரு இடம் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அது ஆண்டவருடைய சித்தம், கண்டிப்பாக கொடுப்பார். வானமும் பூமியும் அவருடையது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த அன்னாள் ஜெபம் பண்ணுகிறாள், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள், விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறாள். அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஏலி ஆசாரியன் அவர் சொல்றாரு, நீ என்னம்மா மதுபானம் குடித்து வெறித்தவர்கள் போல இருக்கிறியே அப்படின்னு கேட்குற. நம்மன்னா என்ன பண்ணியிருப்போம்? அப்படி பாஸ்ட் யாராவது சொன்னால் நம்மளை பார்த்து கேட்டால், நான் எவ்வளோ பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், என் சூழ்நிலையை தெரியாமல் என்னை குடிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டிருப்போம். ஆனால் அன்னாள் அப்படி சொல்லலை. இல்லை, என் ஆண்டவனே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் போது, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் போது, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது, எந்த இருதயம் காயப்பட்டு துக்கத்தோடு துயரத்தோடு கூட இருந்ததோ அந்த இருதயத்தை தேவ சமூகத்தில் உடைத்து அவள் ஜெபிக்கிறாள். ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறது. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் தேவ சமூகம் தான் நமக்கு ஆறுதல். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அன்னாள் ஜெபித்த போது ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை, அவளுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எந்த ஏலி நீ குடித்திருக்கிறாயோ வெறித்திருக்கிறாயோ என்று கேட்ட ஏலி, நீ சமாதானம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நான் வாசிக்கும் போது, நீ சமாதானத்தோடு கூட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். நம்முடைய தேவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் God is answering your prayer, our prayer. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஒரு உயிரற்ற காரியங்களை தேடி போறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய அழுகையின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த அன்னாள் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுகிறாள். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா உமக்கே கொடுக்கிறேன். அந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கண்ணீர் சிந்தி தேசத்துக்காக நாம ஜெபிக்கணும். கடைசி காலத்தில் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் தவறான உபதேசங்கள், பயங்கரமான சபைகளுக்கு விரோதமாய் போராட்டங்கள். விசுவாசிகளாகிய திருச்சபை நாம் விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் சிந்தி தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த ஆண்டவருடைய தேவை என்ன? ஒரு தீர்க்கதரிசி வேணும், ஒரு சாமுவேல் வேணும். அதற்கு ஒரு அன்னாள் தேவை.
ஒரு சாமுவேலுக்காக அன்னாள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறார். கர்த்தர் அந்த அன்னாளுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆண்டவருக்காக கொடுத்தவர்கள் தரித்திரரானதில்லை. கர்த்தருக்காக கொடுத்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்னாள் ஒரு பிள்ளையைத்தான் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தாள். ஆண்டவர் அவளுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தாள். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். ஆமென். கர்த்தருக்காக நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த மாதத்திலே பதில் கொடுப்பார். இந்த மாதத்திலே உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் வரும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். உங்களுக்காக கர்த்தர் தடைபட்டிருக்கிற காரியங்களை திறக்கிற கர்த்தர். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் தடையாய் இருந்த போது யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13-14 வசனத்தில் மோசே சொல்லுகிறார், பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல், 2க்கு நடுவாக ஜனங்கள் கூக்குரலிடுறாங்க. ஆண்டவரே, அவிசுவாசம், அவங்களுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. இதுவரை 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்த கர்த்தர் இதிலிருந்து விடுவிப்பார் என்கிற விசுவாசம் இல்லை. மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு அப்படின்னு சொல்றார். வேற ஒண்ணுமே செய்ய சொல்லல. ஆண்டவர் அங்கு யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தினை நீ என்றைக்கும் காண்பது இல்லை. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த காலை ஆறாலே வந்திருக்கிற உங்களுக்காக தேவன் கிரியை செய்கிற தேவன். உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். தடைகளை உடைத்து செங்கடலிலே வழியை உண்டாக்குகிற தேவன். உங்களுக்கென்று புதிய காரியங்களை அவர் செய்வார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகும். ஒருவேளை திருமண தடைகளோடு கூட இருக்கிறாங்களா, தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஓ, கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகையால் அவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்று கண்ட எகிப்தியனை என்றும் காண்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். 2வதாக நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது சகரியா 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கும்போது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காலை ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமை வரும்போது எல்லா தடைகள் நீங்கி போகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை மேல் வீட்டு அறையில அன்றைக்கு 120 பேர் கூடியிருந்த போது பெந்தைக்கோஸ்தே நாளில் அக்கினி போடப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் காலம் இது. இந்த நாட்கள்ல, இந்த 10 நாட்கள், மே 29 முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை பெந்தைக்கோஸ்தே பண்டிகை என்று உலகமெங்கிலும் ஜெபம் பண்றாங்க. இந்த நாட்கள்ல ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சென்னையிலையும் அந்த புதுவாழ்வு திருச்சபையில் 8ஆம் தேதி சென்னையில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் சேர்ந்து ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாங்க. பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல கடந்த ஆண்டு OMCயில் வைத்திருந்த போது அநேக வாலிபர்களை ஆவியானவர் நிரப்பினார். அந்த மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடி இருந்து பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெற காத்திருந்தாங்க. எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கி இருந்தது. இந்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று சொன்னா, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைவீர்கள்? இந்த காலை ஆராதனையில் ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு கூட வந்திருக்கீங்களா, சோர்ந்து போன சூழ்நிலை வந்திருக்கீங்களா, பல தடையோடு வந்திருக்கீங்களா, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இயேசுனா யாருன்னு தெரியாத ஒரு பூசாரி குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மாலாம் சாமி ஆடுவார். இயேசுனா தெரியாது. நான் எங்கள் சின்ன வயசில்
இந்த ஆண்டவருடைய இயேசுவின் அன்பை எங்களுக்கு சொன்னாங்க. பயங்கரமான போராட்டத்தோடு கூட இருந்தோம். ஆண்டவராகி இயேசுவை விசுவாசித்த போது அவர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லோருக்கும் தேவன். அவர் எங்கள் வாழ்க்கையை ரட்சித்தார். அன்றிலிருந்து 1990ஆம் ஆண்டு இப்படிப்பட்ட ஏஜி சபைக்கு நாங்கள் போனோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப பயப்படுவேன். தைரியமாக பேச வராது, சரியாக பாட தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில், சண்டே கிளாஸில் பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டம் வைத்தாங்க. அதில் ஆவியானவர் எங்களை நிரப்பினார். அந்த நேரத்தில் இந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்ட போது ஒரு பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அதை அறியாமல் இருந்தோம். ஆனால் ஊழியத்து பாதையில் வரும்போது அந்த ஆவியானவர் பலனை கொடுத்து, அந்த கிருபையினால தான் தைரியமாக நிற்க முடியுது. அந்த கிருபையினால தான் பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால தான் ஆகும். ஆமென். இந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேலே கிரியை செய்ய போகிறார். கடந்த வாரத்தில் எங்கள் ஏரியாவில் VBS நடத்தணும். அதில் அபிஷேக கூட்டம் நடத்துவதற்கு என்னை கூப்பிடுவாங்க. அந்த பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டத்தை நடத்தும் போது ஒரு பிள்ளைக்கு பயங்கரமான தற்கொலையின் ஆவியோடு கட்டப்பட்டிருந்தா. ஜெனிஃபர் என்கிற ஒரு வாலிப பிள்ளை, 17 வயசு. அந்த அபிஷேக கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை பயங்கரமாக ஆட ஆரம்பித்தா. அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக் ஆகிட்டு, நல்லா ஜபிக்கிற பிள்ளை இப்படி இருக்கிறாளேன்னு சொல்லி. கடைசியில் எல்லாரும் போன பிறகு அந்த பிள்ளைக்காக எல்லாரும் கூடி லீடர்ஸ்லாம் ஜெபித்த போது அந்த சர்ப்பத்தின் ஆவி அவளை அலக்களித்து போகும்போது கடைசியாக ஃப்ரீ ஆகிட்டான். அப்போ கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்கிறா, நைட் என்னால் தூங்கவே முடியாது பாஸ்டர், ஆனால் இந்த அபிஷேக கூடத்தில் வந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவங்க அப்பா பயங்கரமான குறி கேட்கறதுக்கெல்லாம் போவாராம். அந்த பிள்ளைக்குள்ள பயங்கர ஒரு கட்டுகளோடு வந்திருந்தானா ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பேதுரு ஆண்டவராகி இயேசுவை மறுதலித்தார். அவர் யாருன்னு தெரியாதுன்னு சத்தியம் பண்ணார். ஆனால் அதே பேதுரு மனம் திரும்பி இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு சாட்சி கொடுக்கிறார். தெருவில் நின்று பிரசங்கம் பண்றார். நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நான் சாட்சி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிறவியிலே சப்பானியா இருந்த மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு பிச்சை கேட்கிறான், ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி. அப்ப பேதுரும் யோவானும், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழும்பி சொல்லும் போது அவனுடைய கட்டுகளெல்லாம் அறுக்கப்பட்டது, அவன் விடுதலையாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த ஆவியானுடைய வல்லமை காரணம், பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். அவருடைய வல்லமை இங்கே இருக்கிறது. இந்த இடத்துல வந்திருக்கிற இந்த புதிய மாதத்தில் புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஃப்ரெஷ் ஆயில், ஃப்ரெஷ் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களை விடுதலையாக்க போகிறது. இந்த பேதுரு பரிசுத்தாவின் நிரம்பி இருந்தபடியினால் அற்புத அடையாளங்கள் நடந்தது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேகர் விடுதலையாக்கப்பட்டாங்க. பாவ உணர்வை ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் முத்திரை, பரலோகத்துக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியானவர். அவர் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், தடைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்க ஜெபத்துக்கு இந்த புதிய மாதத்திலே பதில் கொடுப்பார். ஒரு அந்நாளுக்கு அற்புதம் செய்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய உன்னத பலன், அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் போடப்பட்ட அந்த எழுப்புதலின் அக்கினி, இந்த மேல் வீட்டு அறையிலே நாமளும் ஒரு உயரமான இந்த மேல் வீட்டு அறையில் இருக்கிறோம். ஆவியானவர் இந்த இடத்துல அநேகரை நிரப்ப போகிறார். ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், ஓ ஹல்லேலூயா, மேல் வீட்டு அறையில் இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இந்த இடத்துல இப்பொழுது போடப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கை இருக்கிற தடைகள் உடைக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர், ஓ எல்லா
கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த நேரத்தில் அருமையான சகோதரியே, அருமையான சகோதரனே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியனுடைய வல்லமை எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். நீ சமாதானத்தோடு கூட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்பதாக கடந்து போகிறார். நீ பயப்படாதே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். ராபா கபா தரா ஷபா ரீமா கரபா. ஆவியானுடைய அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானுடைய பலனை, ஒருவேளை நீங்க குறைந்திருந்தீங்கன்னா உனக்குள் இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அநேகருக்கு புது பலனை கொடுக்கிறார். வாலிப சகோதரி, மேல கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை ஊற்றுகிறார். அருமையான மகனே, நீ ஆண்டவருக்காக எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். ரகபா தரஷே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவாய். ஹalleluya. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளிலே எங்கள் மேலே. ஹalleluya. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே மகிமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்கால் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்கால் எழும்பிட. வல்லமை ரிகபதல ஷகபா கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. பெந்தைக்கோஸ்தை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தைக்கோஸ்தை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இன்று செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுவே வல்லமையை ரிகபதல ஷகபா. ஒரு அக்கினி தழல், ஏசாயாவின் நாவை தொட்ட அக்கினி உன் மேல இறங்கி வருகிறது. எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும், கட்டுகளை அறுக்கும். ரகபா சேகரபா தோடகபந்தல ஷகபா லீமா தோரோ கரமா சியந்தரபா. எலும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள். எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. அற்புதங்கள் திரளாய் எழும்பிட. அற்புதங்கள் திரளாய் அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஹீலிங் பவர், ஹீலிங் பவர், ஹீலிங் பவர். பிரேக் ஆல் பாண்டேஜஸ். எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஊற்றிடுமே அந்தகார சங்கி. எல்லா அந்தகார கிரியைகள் அழிக்கப்படுகிறது. எல்லா பிசாசின் துரைத்தனத்தின் ஆவிகள் ரேகாபாபா. ஆமே. நீச்சல் ஆழம். ஊற்றிடுமே நீச்சல் ஆழம். ஊற்றிடுமே வல்லமையை. ரபபபதல ஷகரபதரபா கபா. ஃபயர் ஃபயர். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஃபயர் அக்கினி தழல். ஒரு எழுப்புதல் அக்கினி, ஒரு ஜெப அக்கினி.
தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகள் மேல தீர்க்க தரிசன ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார். உனக்குள்ள இருக்கிற மரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடும் வாலிப சகோதரனை தீர்க்க தரிசனத்தை ஊற்றுகிறார். பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ, கைகள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். பிசாசுகளை அலறி ஓடும். அநேகருக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். அநேகருடைய பாத்திரங்களை, காலியான பாத்திரங்களை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஓ, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஓ, பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. உனக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபைக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுப்பீராக. இந்த பட்டணத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய், கலங்கரை விளக்காக, ஒரு லைட் ஹவுஸாக இடம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க. உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகள் வருவார்கள். நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். Arise and shine, for your light has come. The glorious of Lord rises upon you. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை இடத்துல உயர் ஆண்டவர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. உன் கூடாரத்தின் இடத்தை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்னீரப்பா. நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கும் நாளில் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரும்பு தாழ்பால்களை முறித்து, ஓ, வெண்கல கதவுகளை உடைத்து ஒளிப்பிடத்திருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் ஒளிப்பிடத்தில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்கள் ஐக்கியத்தை எழுப்புவீராக, பெண்கள் ஐக்கியத்தை கர்த்தர் எழுப்புவீராக. ஒரு தெபோராளை போல எழும்பு. சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, மந்தை பெருகிறதை போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த சபையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக இரட்டத்தனையான நன்மையினாலே கர்த்தர் ஆண்டவரை நிரப்ப போகிறீர். ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் செய்கிற பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நல்ல காலேஜஸ்ல அட்மிஷன் கிடைப்பதாக. திருமண தடைகள் நீங்குவதாக. பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. இந்த அந்தமான் தீவிலே ஆவியானவருடைய பின்மாறி மழை ஊற்றப்படுவதாக. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போமா கர்த்தருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லாருடைய கரங்கள் என்னால் தூக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கைகளை நீங்கள் இறக்கி கொள்ளலாம். என்னால் தூக்க முடியும் சொல்லி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஓ ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தேவையோடு கூட இந்த இடத்துல நீங்கள்
இயேசுவே, இந்த நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க நின்று கொண்டு கேட்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் அவர் பதிலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க தலைகளை சிங்காசனத்திற்கு நேராக நல்ல கண்களை மூடி ஏறெடுத்து பார்த்து எந்த காரியங்கள் தடையாய் நிற்கிறதோ, எந்த காரியங்கள் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருக்கிறதோ, சத்துருவானவன் தடை செய்து கொண்டு இருக்கிறானோ, உங்க வாழ்க்கைய இருக்கலாம், அந்த வாழ்க்கையுடைய எல்லைகளாய் இருக்கலாம், அல்லது ஆசீர்வாதத்திற்குரிய எல்லைகளாய் இருக்கலாம். எதுவும் இருந்தாலும் இப்பொழுதே நீங்கள் அந்நிய பாஷையிலே துதிக்கும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது, அது நிச்சயமாகவே அது கட்டப்படும், கட்டப்படும், கட்டப்படும். அது பாதாளத்திலே அது முழுமையாக அது சங்கரிக்கப்படும். நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் மைக் சத்தத்தை காட்டில் உங்க சத்தம் உயரட்டும். வானம் நமக்காக திறந்திருக்கிறது. உங்க சத்தம் அந்த வானத்திற்கு நேராக எட்டப்படுவதாக. நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர் வேண்டுமே, நீரைவே நீர் போதுமே, ஆவியானவரே. எத்தனை பேர் 2 கரங்களை உயர்த்தி நீர் வந்தாலே சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே. என் வாழ்க்கை வனாந்தரங்கள் போல இருக்கிறது, அதை முட்கள் நிறைந்ததா இருக்கிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. நீரைவே நீர் வாருமே, நீரைவே பாடுங்க. நீர் வேண்டுமே, நீர் போதுமே, ஆவியானவரே. நீரைவே நீர் வாருமே, நீரைவே நீர் வேண்டுமே, நீரைவே நீர் போதுமே. உங்க பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு நேராக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். அவருடைய குடும்பத்திற்கு நேராக உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். எந்த முகாந்தரத்திற்காக உம்முடைய சமூகத்தில் இந்த ஆலயத்திற்கு அவர்களை கொண்டு வந்தீரோ, இந்த சபை மூலமாக இவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான ஆசீர்வாதங்களை இவர்கள் பார்ப்பார்களாக. இவருடைய குடும்பத்தில் ஒரு பெருக்கத்தை இவர்கள் பார்ப்பார்களாக. இவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதங்களை பார்ப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய், விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் பிசாசானவன் விதைத்திருக்கிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இவருடைய தேவைகள், இவருடைய எல்லா விதமான கர்த்தாவை சூழ்நிலைகளை நீர் மாற்றி அமைத்து உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இயேசுவே, உம்முடைய கர்த்தாவே ராஜ்யத்திற்காக இவர்களை நீர் எழுப்புவீராக. பாஸ்டர் எபினேசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கர்த்தாவே பாஸ்டர் அம்மாவிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆகாரின் கண்ணீரை கண்ட அதே கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் நல்ல கரங்களை உயர்த்தி ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்காரருடைய குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைக்கணும். அவர்களை இன்னும் வரும் நாட்களிலே கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தணும். இன்னும் அவர்கள் போகக்கூடாத இடங்களுக்கு அவர்கள் செல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்கி அநேக தேசங்கள், அநேக இடங்கள் இவர்களுக்கு கொடுப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கரங்களை சுற்றி ஜெபம் பண்ணுங்க. உங்க சபைக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆத்துமாக்களை தடை செய்கிறதான
எல்லா பொல்லாத கிரியைகள், ஆத்துமாக்களை தடை செய்து அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா எல்லையின் ஆவிகள், எல்லை பிசாசுகள், இப்பொழுது நாங்கள் ஒரு மனதோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் நடுவிலே நீர் பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.